ஆந்திராவில் இருக்கும் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள முருகனுக்கும் என்ன சம்பந்தம் என விமர்சித்த அமைச்சர் சேகர் பாபுவுக்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலப்பாடோடு இந்து சமய அறநிலையத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை. அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி. திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே குளமில்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள், மனிதனை ஒழுக்கப்படுத்துவது. ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு. ஆகவே துறையினுடைய கடமை ஆன்மீகத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஆன்மீகம் சார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது, ஆன்மீகத்துள்ள நெறிகளை மக்களிடம் பக்தர்களிடம் கொண்டு சேர்த்து மேலும் அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுவது, இறையன்பர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதுதான் துறையினுடைய பணி. அந்த பணியை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவதால் தான் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 117 திருக்கோயில்களுக்கு இதுவரையில் முருகர் திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கை நடத்தியிருக்கின்றோம். 136 திருக்கோயில்களை குடமுழுக்கிற்கு திருப்பணிகளுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பெருந்திட்ட வரைவின் காரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட 846 பணிகள் 1046 கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு முருக பக்தர்களுக்கு அதிசயிக்கின்ற வகையில் இன்றைக்கு திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். பழனியிலே எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பழனியிலே குடமுழுக்கு நடத்தப்பட்டது. பழனியிலே பெருந்திட்ட வரைவின் மூலமாக 98 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பழனியை சென்று பாருங்கள், என்ன ரம்மியமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களோட முக்கிய நோக்கம் சக்சஸ்ஃபுல்லா இந்து ஒற்றுமை தமிழகத்துல ஏற்படுத்துவதற்காக முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறோம். இதுல எந்த பாலிடிக்ஸும் இல்ல. அனாவசியமா எங்களெல்லாம் பாலிடிக்ஸ் பேச வைக்கிறாங்க. அல்லேலுயா பாபு மாதிரியா இருக்கிறவங்க அவர் 4 நாள் முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டார், இந்த மாநாடு தோல்வி அடையும் மூதேவி. இது என்ன இப்படி எல்லாம் பேசலாமா? இவர் என்ன அமைச்சர்? இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஆக்சுவலா என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்து முன்னணி சார்பா முருக பக்தர்கள் மாநாடுன்னு அறிவித்த உடனே நல்ல குங்குமத்தோட இடுப்புல துண்டை கட்டிக்கணும், வர்ற ஒரு ஹிந்துவையும் வாங்க வாங்க ஹிந்து ஒற்றுமை வேணும்ல இருக்கணும். என்ன நடக்கிறது? அதாவது இவர்களுடைய நோக்கம் அதுதான் அரசியல். உடனே என்ன சொல்றாரு, பழனியில அவங்க நடத்தின மாநாடுதான் முருக பக்தர் மாநாடா? சரி, நாங்கெல்லாம் சங்கிகள், எங்களை எதிர்க்கிறவங்க எல்லாம் மங்கிகள். நம்ம சங்கி இல்லைன்னு சொல்ல போறது இல்லை.